சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு கட்டுமானங்களுக்கு தடை. அதாவது சென்னையுடைய மிக முக்கியமான இயற்கை ஈரநிலங்கள், அதாவது நேச்சுரல் வெட்லாண்ட்ஸ், இதில் ஒன்றான பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் போன 2022ஆம் ஆண்டு ராம்சர் அங்கீகாரத்தை பெற்றது. இந்த அங்கீகாரம் கிடைச்சதுனால இந்த சதுப்பு நிலத்துடைய சுற்றுப்புற பகுதிகளை பாதுகாக்க மாநில அரசாங்கமும் நீதிமன்றங்களும் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இந்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் பரப்பளவில் கட்டுமான அனுமதி கொடுக்க கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டுச்சு. இதுதான் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுடைய நில உரிமையாளர்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதமாக இப்போ மாறி இருக்கு. அதை பற்றி தான் இப்போ நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ 1965 5500 ஹெக்டராக இருந்த இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நகரமயமாக்கல், பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு வந்த ஆக்கிரமிப்புகள், இதனால் இப்போ 698 ஹெக்டரா அப்படியே அது சுருங்கி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோடைய பரப்பளவை பொறுத்த வரைக்கும் சதுப்பு நிலங்கள் சுற்றுச்சூழலுக்கும் மனித வாழ்வுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் சென்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு கொடை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், சென்னை நகருடைய இயற்கையான வெள்ள நீர் சேமிப்பு தொட்டி தான் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். கனமழை காலங்களில் மழைநீர் சேமித்து வெள்ள பாதிப்பை குறைக்குது. அதே போல் நிலத்தடி நீரை நிரப்புறதுலையும் வறட்சி காலங்களில் நீராதாரத்தை பாதுகாப்பதிலையும் இந்த சதுப்பு நிலம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது மட்டும் கிடையாது, கடல் நீர் உட்புகுவதை தடுக்கிறதுக்கும் நூற்றுக்கணக்கான பறவைகள், பிற உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தான் போன 2022 ஏப்ரல் மாதம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இது மூலமாக சர்வதேச அளவில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஈர நிலமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அங்கீகாரம் பெற்றது. அதாவது ஈர நிலங்களை பாதுகாக்க இந்த உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்ச சர்வதேச ஒப்பந்தம் தான் இந்த ராம்சார். 1971 ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் நகரத்தில் இந்த ஒப்பந்தம் உருவானதுனால இதுக்கு ராம்சர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. ஒரு பகுதி ராம்சர் தளமாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஈர நிலத்துடைய இயற்கை அமைப்பு பாதுகாக்கப்படணும், உயிரின பன்முகத்தன்மை காக்கப்படணும், அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய கட்டுமானங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். இதெல்லாம் இந்த அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு பொருந்தும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த நிலையில் போன 2025 செப்டம்பர் மாதம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு புதிய கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை போட்டாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்க போட்ட உத்தரவை தொடர்ந்து 2025 அக்டோபர் மாதம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதிகளில் புதிய கட்டுமானங்களுக்கான திட்ட அனுமதி வழங்குறத நிறுத்தி வச்சு அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த உத்தரவுக்கு அப்புறமா பல கட்டுமான திட்டங்கள் முடங்கி போச்சு. புது வீடுகள் கட்ட அனுமதி கிடைக்கல. நிலங்களை விற்பனை செய்யறதுலையும் நிலத்தை வச்சு வங்கி கடன் வாங்குறதுலையும் சிக்கல்கள் உருவாகிறதா நில உரிமையாளர்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த ரியல் எஸ்டேட் துறையுடைய அமைப்பான கிரெடாய், அதே போல இன்னும் சில கட்டுமான நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவால கட்டுமான பணிகள்லாம் முடங்கி கிடக்கு, அதனால தீர்ப்பாயத்துடைய உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்துடைய 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு வசதி திட்ட பணிகளை நிறுத்த உத்தரவிடப்பட்டிருக்கு. காரணம், இது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அருகில் அமைய திட்டமிடப்பட்டிருக்குது. கட்டுமான பணிகள் தொடங்குறதுக்கு முன்னாடியே மாநில சதுப்பு நில பாதுகாப்பு ஆணையத்துடைய கட்டாய அனுமதி பெறப்படலை அப்படின்னு அரசு தரப்புல சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக கட்டுமான பணிகளை நிறுத்த நடவடிக்கையும் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த அந்த உத்தரவுனால 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டா நில உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதால இந்த தடையை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு கிரெடாய் தரப்புல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரி, பள்ளிக்கரணை,
துறைப்பாக்கம், மடிப்பாக்கம், இது போல இன்னும் 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதோடைய பாதிப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த 15 பகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 51,735 கோடி ரூபாய் மதிப்பிலான ரியல் எஸ்டேட் முதலீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவுமே சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி 19,790 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னுமே அஞ்சப்படுது. ஒட்டு மொத்தத்தில் கிரெடாயுடைய இந்த கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தடையால வீடுகள் கட்ட முடியல, பட்டா நிலங்களுக்கு வங்கி கடன் வாங்க முடியல, நிலங்களுடைய சந்தை மதிப்பெல்லாம் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சில தொழில் சார்ந்த இடங்கள், சில கமர்ஷியல் ஸ்பேசஸ்லாம் இருக்கும்ல, அதோடைய உரிமங்களை புதுப்பிக்கிறதும் சிக்கலா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த தடை பகுதிகளுக்குள்ளேயே 2 பறக்கும் ரயில் நிலையங்களும் 15 மெட்ரோ ரயில் நிலையங்களும் வருது அப்படிங்கிறது இங்கே நாம் கவனிக்கணும். இதனால ஏற்கனவே குடியிருப்புகள் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் எதிர்காலத்தில் இந்த நில உரிமையெல்லாம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வீட்டு உரிமையாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ராம்சார் தளமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா, அப்போ அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது 698 ஹெக்டர். அந்த சதுப்பு நிலத்தோட கூடுதலாக 580 ஹெக்டர் பகுதியையும் இணைச்சு ஒட்டுமொத்தமாக 1248 ஹெக்டர் பரப்பளவு ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது தான் கூடுதல் கவலையாக இப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நாம் பார்க்குறோம். இப்போ சதுப்பு நிலத்துடைய உண்மையான தாக்க பகுதி, அதாவது ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈர நிலத்துடைய எல்லை மட்டும் கிடையாம அதோடைய இயற்கை செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகள் தான். எந்த வழியா அங்க தண்ணி வருது, தண்ணி வெளியேறக்கூடிய இடங்கள், இதெல்லாமே ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு வருது. இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அப்படிப்பட்ட பகுதியையும் அறிவியல் ஆய்வின்படி அரசாங்கம் இறுதி செய்யணும் அப்படின்னு கிரெடாய் வலியுறுத்துறாங்க. அது வரைக்கும் 1 கிலோமீட்டர் பரப்புல அமல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டுமான அனுமதி தடையை தளர்த்தணும், சட்டப்பூர்வமான பட்டா நிலங்களுக்கு தேவையான அனுமதிகளை வழங்கணும் அப்படின்னுமே கோரப்படுது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சென்னை நகருடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே சமயம் அதோடைய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், முதலீட்டாளர்களுடைய சொத்து உரிமைகள், இது எல்லாமே ஒரு பக்கம் கவனிக்கப்பட வேண்டியது தான். இந்த விவகாரத்திற்கு நீண்ட கால தீர்வா அறிவியல் ஆய்வுகளினுடைய அடிப்படையில் ஒரு தெளிவான எல்லை நிர்ணயம் தேவை, வெளிப்படையான அனுமதி நடைமுறையெல்லாம் தேவை. அதே போல ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் நகர வளர்ச்சி, இந்த இரண்டுக்கும் ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய கொள்கை உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பல தரப்பினருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.